வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி மற்றும் மாசி திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவையாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு மாசி திருவிழா தொடங்கியது. இதனை ஒட்டி அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2 மணிக்கு உதய மார்த்தாண்டா அபிஷேகமும் நடைபெற்றது. 3 மணிக்கு உதய மார்த்தாண்டா தீபாராதனையும் நடைபெற்றது என்று சொல்லப்படுகிறது. 4 மணிக்கு கொடிப்பட்டம் வெள்ளி பல்லாக்கில் 9 சன்னதிகள் வழியாக கொண்டு வரப்பட்டு அதிகாலை 5:20 மணிக்கு கோவில் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் காப்பு கட்டி முத்துக்குமார் சாமி பட்டர் மாசி திருவிழா கொடியை ஏற்றினார் என்று சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு 16 வகையான அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரம் ஆகியவை காலை 6:40 மணிக்கு மகா தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து மாலையில் அப்பர் சுவாமி தங்க சப்பாரத்தில் புறப்பட்டு திருவீதிகளில் பணி செய்யும் நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து இரவில் பெலிநாயக்கர் தேவருடன் தந்த பல்லக்கில் 9 சன்னதிகளில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 4 மணிக்கும் மார்ச் 9ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி திருவிழா அன்று அதிகாலை 1 மணிக்கும் மற்ற நாட்களில் வழக்கம் போல அதிகாலை 5 மணிக்கும் கோவில் நடை திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூபம் மற்றும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் மார்ச் 12ஆம் தேதி, அதாவது 10ஆம் நாள் திருவிழாவாக நடைபெறுகிறது. அன்று காலை 7 மணிக்கு விநாயகர் சுவாமி, அம்பாள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி தேரோட்டமும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி இரவு தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது. மார்ச் 14ஆம் தேதி 12ஆம் நாள் திருநாளுடன் திருவிழா நிறைவடைகிறது. திருச்செந்தூர் மாசி மகா தேரோட்டம். திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோவில் மாசி திருவிழா மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி மார்ச் 14ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மாசி மாதத்தில் நடைபெறும் திருவிழா தேரோட்டத்துடன் 12 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. தினசரி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்திலும் சுவாமி, அம்பாள் எழுந்தருளி திருவீதி உலா வருகின்றனர் என்று சொல்லப்படுகிறது. மேலும் மாசி மாதம் பௌர்ணமி மகா நட்சத்திரமும் கூடி வரும் நாளில் தேரோட்டம் நடைபெறுகிறது. சென்று வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவருளும் கிடைக்கும். அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தீராத கஷ்டங்களில் அவதிப்படுபவர்களுக்கு தீராத கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. நிவர்த்தியாகுவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகிவிடும் என்றும் பரிகாரம் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து தலையெழுத்து மாறியிருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்லலாம். திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் அமைந்திருக்கிறது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அது மட்டுமில்லாத பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு மாலை அணிவதற்கு முன்பு எந்த விதமான மாலையை அணிய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மொத்தம் 2 ருத்ராட்சம் மாலை அணிய வேண்டும். அதில் ஒரு மாலை பிரதானமாகும். அதில் முருகப்பெருமானின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட டாலர் அணிந்து கொள்ள வேண்டும். மற்றொன்று துணை மாலையாகும். முருகப்பெருமானை வணங்குவதற்கு திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த நாட்களாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான் என்றும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானை மனதால நினைத்து தினமும் தவம் இருப்பது போல அவரது நாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது ரொம்பவே நல்லது. முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். போல இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது, மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொள்வது ரொம்பவே நல்லது. முருகன் தனது தந்தையான சிவபெருமானை வழிபட விரும்பினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே மாயன் என்ற தெய்வீக கட்டட கலைஞர் திருச்செந்தூர் கோவிலை கட்டினார் என்றும் சொல்லப்படுகிறது. போல திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என்று 2 மூலவர்கள் இருக்கின்றன. பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள்பாலித்து வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த திருக்கோவிலில் 12 சித்தர்களின் 8 சித்தர்கள் சமாதியாகி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. போல முருகனுக்கு பிடித்த பிரசாதமாக சொல்லப்படுவது தேனும் தினைமாவும் ஆகும். முருகனை வணங்கும் போது மனதால் அவரை நினைத்து தினமும் தவம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது.
போல முருக பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் என்றும் கூறலாம். அதே போல வாழ்க்கையில் இந்த 48 நாட்கள் முருக பெருமானுக்கு ஒதுக்கி மனதார வேண்டிக் கொண்டு விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாராம். அதே போல உங்கள் வாழ்க்கையில் அவர் பார்த்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. போல வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், பண கஷ்டம் மற்றும் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள் தீராத நோய்கள் தீர, காரிய வெற்றி கிடைக்க எதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டால் சகல நலன்களும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் என்றும் கூறலாம். இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் சோரபத்மன் எனும் அரக்கனை அழித்ததை ஒட்டி கந்த சஷ்டி எனும் திருவிழாவும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்லலாம். போல முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுவது வெள்ளிக்கிழமையாகும். வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டால் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி, குறிப்பாக யாருக்கெல்லாம் செவ்வாய் சாதகமாக இல்லையோ அவர்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாளாகவும் வைகாசி விசாகம் சொல்லப்படுகிறது. இல்லாமல் முருகனுக்கு உரிய நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் கூறலாம். அது மட்டுமில்லாமல் முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் வேண்டியவையாவும் கைகூடி வரும் என்றும் கூறப்படுகிறது. முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நம என்பதை சொல்லி அந்தைய நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்தும் நன்மைகளும் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. திருச்செந்தூர் முருகனை செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து தாமரை மாலையை போட்டுவிட்டு, முருகா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டால் திருச்செந்தூர் முருகன் நம்மீது காட்டுவார் என்றும் சொல்லலாம். போல திருச்செந்தூர் கோவில் கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் 157 அடி உயரம் கொண்டதாகும். அதே போல திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் 85 திருப்புகழ் பாடி இருக்கிறார் என்று சொல்லலாம். இந்த பாடல்களை பக்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து விடும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. போல திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என்று 2 மூலவர்கள் இருக்கின்றனர். பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்து அருள் பாலிக்கிறார். அதே போல சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலித்து வருகிறார் என்று சொல்லலாம். அதே போல திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறார். அவனுக்கு வருடத்தில் 3 கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் கொண்டவையாக சொல்லலாம். அவை உத்தராயணிய துவக்கமான தை மாதம் வரும் தை கிருத்திகையாகும். 2வது கார்த்திகை மாதம் வரும் பெரிய கார்த்திகை என்றும் சொல்லலாம். 3வது தட்சிணாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை ஆகியவை கடவுளுக்கு உகர்ந்த நாட்களாக சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு உகர்ந்த பொருளாக சொல்லப்படுவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வளையலாகும். இதை குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் முருகப்பெருமானை நினைத்து பச்சை நிற வளையல் வாங்கி வைத்து வழிபாடு செய்து வந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். ஒரு மண்டலம் என்பது 42 முதல் 48 வரை இருக்கக்கூடிய நாட்களாகும். சராசரியாக கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஒரு மண்டலம் என்பது 45 நாட்கள் என்று சொல்லலாம். அதுவே ஒரு மண்டலம் என்பது வழிபாட்டு ரீதியாக விஷயம் 3 பட்சங்கள் கொண்டது ஒரு மண்டலம் என்பது என்றும் சொல்லலாம். வேலூர் என்றால் முருகப்பெருமான் தோன்றிய ஊர் என்றும் சொல்லப்படுகிறது. வேளாண் மரங்கள் சூழப்பட்ட நிலம் என்பதால் இந்த ஊர் வேலூர் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லலாம். விநாயகருக்கு முக்கியமான அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்யப்படுகிறது. அதே போல பூக்களில் செம்பருத்தி, தாமரை, ரோஜா ஆகிய பூக்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன விநாயகருக்கு. அதே போல முருகப்பெருமானுக்கு மல்லிகை, முல்லை, சாமந்தி, ரோஜா ஆகிய பூக்களுடன் சூரியகாந்தி பூவும் பூஜையில் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. வியாழக்கிழமை நாளில் வியாழனின் கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் குருவினால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லலாம். திருச்செந்தூர் சென்று வழிபட வியாழக்கிழமை நாளன்று சிறந்ததாக சொல்லப்படுகிறது. சனிக்கிழமை நாள் சனி பகவான், பெருமாள், ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களுக்கு மிகவும் விசேஷ நாளாக சொல்லலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.